வழக்கம் போல தான். "ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம். வாழை" அப்படின்னு. இந்த வாழை படம் பார்த்துட்டு நெறைய பேர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அப்படியே மைக்ல பேசுறதும், இது பண்றதுமா, இதே காட்சி தான். இவைங்களே படம் எடுக்குறாய்ங்க. இவிங்க சாதிய வச்சே படம் எடுத்துக்கிறாய்ங்க. இவிங்க சாதிக்காரனே இவிங்கள பாராட்டிக்கிறாய்ங்க. அப்புறம் அந்த டைரக்டர் பாலா, அப்புறம் அவன் அவன் எல்லாமே அப்படியே கட்டி புடிச்சுட்டு ஒரு ஒப்பாரி. ஏன்னா அது ஒப்பாரி வைக்கிற கூட்டம் தான். அது என்ன கூட்டங்கிறது உங்களுக்கே தெரியும். அத ஓரமா வச்சுருவோம். உலகத்துல இவன் மட்டும் தான் கஷ்டப்பட்டுருக்கான். உலகத்துல வேற யாருமே கஷ்டப்படவே இல்ல. உலகத்துல இவிங்க இனம் மட்டும் தான் கஷ்டப்படுது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மலாம் இதா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னா அவிங்க மனசுல ஒரு கற்பனை. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப தமிழ்ல நெறையா திணைக்கோடிகள் இருக்கும். அதுக்கு சாதி பெயர்கள், அப்படின்னு இலக்கணம் சார்ந்த நெறையா விஷயங்கள் இருக்கும். இப்ப இத்தன சாதிக்காரங்களும் அதாவது தமிழ் கொடி எல்லாமே பறை கொடிய தாக்கியிருக்கான். அப்படின்னு தான் அவன் வச்சு படம் எடுக்குறான். அப்ப இவன் யாருக்கு படம் எடுக்குறான்? எந்த மக்கள் பார்க்கணும்னு படம் எடுக்குறான்னா, அவைங்கன்னா அவிங்களுக்கே அவிங்க படம் எடுத்துக்கிறாய்ங்க. மத்த மத்தவங்கலாம் அயோக்கிய பயலுவ. தமிழ் குடியில உள்ள எல்லாருமே அயோக்கிய பயலுவ. பறையன் மட்டும் தான் உத்தமன். இது நான் சொல்லல. அவன் தான் படம் எடுக்கிறவன் அப்படிதான் சொல்றான். எல்லா சாதிக்காரனையும் எங்கள நசுக்கிட்டாய்ங்க, பிதுக்கிட்டாய்ங்க. அப்படின்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா அடுத்தவன் மேல பழி போட்டு தான் இவிங்க தப்பிக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? உங்கள தான் யாருமே சீண்டாம ஒதுங்கி போறாங்க. அப்போ ஒதுங்கி போறவங்கள சும்மா 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 எல்லாத்தையும் போட்டு சுரண்டி விடுறது. அங்க போய் அவன வம்பிழுக்கிறது, இவன போய் இங்க வம்பிழுக்கிறது. அதிகமா இப்படி சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு இனம் மட்டும் தான். வேற எந்த இனமாவது ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்கவங்க வேலைய தமிழர்கள் அவங்கவங்க வேலைய அவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க தமிழர்களா குடி கலந்த நெறைய பேர் தான் குழப்பத்த உண்டு பண்றாய்ங்க. இத தமிழ் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். சாதிங்கிறது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தை எதிர்த்து வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்ப சாதிங்கிற அந்த சொல்ல அவப்பெயரா மாத்துறது தான் பெரியார் நாயி, அந்த நாய்களோட சேர்ந்த இந்த நாய்கள் கூட்டம். புரிஞ்சுதுங்களா? மற்றபடி தமிழர்கள் சாதிய அது இதுன்னு இழிவுபடுத்துனாங்க, பேசுனாங்க அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அது இவிங்களா இழிவுபடுத்திக்கிட்டு, இவிங்க சண்டை போட்டுட்டு தான் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. அது அவிங்களுடைய அறியாமை.